ஐயா கியா பேவே அவர்கள். அவங்களுடைய பேத்தியாக நீங்கள் வந்து இருக்கீங்க அரசியல் களத்தில். அதனால் அந்த பின்புலத்தை கொஞ்சம் பேசிடலாமா? கண்டிப்பாக. நான் பிறந்தது திருச்சியிலங்கய்யா. அப்பா வந்துட்டு சில காணொளிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் கையை இறுக பற்றிக்கோடா, நான் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன், என் உயிர் போனாலும் என் உடல் கூட உன் கூட வரும்லாம் அண்ணன் பேசுவார். நம்ம அந்த இதை பற்றி பேசணும், தாத்தா கியா பற்றி ஒன்று கேட்கணும். முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முதல் கள போராளிகள்லாம் அவர் ஒருத்தர். அப்புறம் 1965 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஈவேரா அவர்களுடெல்லாம் இருந்து ஒன்றா பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் திராவிட நாடு கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த காலகட்டம் வந்து கலைஞர் அவர்கள் இருந்த போதும் சரி, எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போதும் சரி, தாத்தா வந்து ஒரு ஃபோன் பண்ணாலே கேட்டுக்குவாங்க. இப்போ இதுல என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, 2 திராவிட கட்சிகளும் கார்பரேட் கம்பெனி மாதிரி தன்கிட்ட ஆட்கள் வச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு அதிமுக காரரே என்கிட்ட சொல்றாரு, ஆமா தப்பாதான் இருக்குது, சரியில்லைதான், என்ன பண்றது, பழகிருச்சு, அதுக்காக போடுறோம். நான் சொன்னேன், ஐயா உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது UPI ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள சென்று விடுவோம். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலமிரிவுகளுக்கு வணக்கம். முத்தமிழ் காவலர் கியா பே விஸ்வநாதம் ஐயா அவர்களுடைய பேத்தி, காஞ்சிபுரம் நாம் தமிழர் கட்சியினுடைய காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வெற்றி செல்வி அவர்களை நம்ம சந்திக்கிறோம். வணக்கங்கம்மா. வணக்கம். முத்தமிழ் காவலர், அதாவது தமிழ் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, பாடப்புத்தகத்தில் படிச்சிருப்பாங்க. மிக பெரும் ஒரு ஆற்றல் மிக்க பேர் ஆளுமை ஐயா கியா பேவே அவர்கள். அவங்களுடைய பேத்தியாக நீங்கள் வந்து இருக்கீங்க அரசியல் களத்தில். அதனால் அந்த பின்புலத்தை கொஞ்சம் பேசிடலாமா? கண்டிப்பாக. நான் பிறந்தது திருச்சியிலங்கய்யா. அப்பா வந்துட்டு EBல இருந்தாங்க. அதனால சென்னையில் மாற்றலாய் வந்தோன்னா வளர்ந்தது, பள்ளி படிப்பு, கல்லூரி எல்லாமே சென்னையில் தான். சென்னை. அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து திருமணமாகி சவுதியிலையும் துபாயிலையும் ஒரு 16 வருடம் வெளிநாட்டுல இருந்தோம். ஸோ நீங்க இப்போ இந்த நம்மளுடைய இந்த ஆர்வம் நாட்டு, ஏன்னா மண்ணை விட்டு தள்ளி இருக்கும், வெளியே போனதான் அந்த மண்ணோட பெருமையும் மொழியோட பெருமையும் தெரியும், அதெல்லாம் வரும். அது மாதிரி அங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நிறைய தாக்கங்கள்லாம் வந்தது. ஒரு பாலைவனத்துல வந்து இவ்வளவு வளர்ச்சி இருக்கும்போது எல்லா வளர்ச்சியும் உள்ள நம்மளோட மண் ஏன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு, வெளியில இருந்து வேற மண்ணில இருந்து பார்க்கும்போது இந்த கேள்வி உங்களுக்கு வருது. அதனால அதுக்கப்புறமா வந்து இதுக்கு ஒரு அரசியல் தான் இதுக்கு பெரும் காரணமா இருக்கு. ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாவப்பட்ட மக்களா தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு அரசியல்னாலதான், ஏன்னா அங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா பேப்பர் ஒர்க் எல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கும். நம்ம எதுக்குமே நிக்க வேணாம், எதுவும் லஞ்சம் கொடுக்க தேவையில்லை அப்படின்லாம் போது நமக்கு இப்படி எல்லாம் நம்ம நாடு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஏக்கம்லாம் இருந்தது. அதனால அங்க ஒரு 16 வருடம் கழித்து அப்புறம் ஒரு எக்கானமி கிரைசிஸ் வந்தப்போ எங்களுக்கெல்லாம் நிறைய அடி வாங்கிச்சாங்க. வெளிநாட்டுல இருக்கவங்க உள்ள வந்துட்டோம், இந்தியாவுக்குள்ள வந்தோன்னா அப்புறம் திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் மக்கள் பாதைன்னு ஒரு இயக்கம். ஸோ என்னோட தேடுதலுக்காக ஐயா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட ஒரு 5 வருடம் பயணப்பட்டேன். 16லேருந்து 21 வரைக்கும். அதற்கு நடுவுல வந்து நம்மாழ்வார் ஐயா குழுக்களோட சேர்ந்து இயற்கை சார்ந்தெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தோம். ஒரு தேர்ந்த, அதை செலக்டிவ்னு சொல்லுவாங்க, ஒரு தேர்ந்த இது நீங்க நாடி இருக்கீங்க. இங்க வந்து சாதாரணமா ஒரு அரசியலுக்குள்ள போயிடாம திராவிட கட்சிகளை நோக்கி நகராம இப்படி இருந்திருக்கீங்க. ஆமா ஆமா, இது இயற்கையில மேல இயற்கை சார்ந்த ஒரு பயணமா தான் இருந்தது. நம்மாழ்வார் ஐயா குழுல அங்க இருக்க நண்பர்களோட சேர்ந்து அது இயற்கை சார்ந்துதான் நிறைய ஊர்களுக்கு போகும், விவசாய நிலங்களுக்கு அப்படிலாம் பயணப்பட்டு இருக்கும்போது அப்புறம் சகாயம் ஐயாவோட சேர்ந்து பயணிக்கிற வாய்ப்பு வந்தது. அப்புறம் ஐயா வருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். அப்புறம் அது இல்லை அப்படின்ன உடனே நான் காஞ்சிபுரம்ல
விவசாய நிலம் வாங்கிட்டு நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுவோம் அப்படின்னு ஒதுங்கிட்டேன். எத்தனை ஏக்கர் வாங்குனீங்க? என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? 2.25 ஏக்கர் வாங்கினேன். நம்ம பாமையன் ஐயா அவர்கள் தெரியும்ல, ஆமா. அவர்களோட வழிகாட்டுதல்ல ஐயா சொன்னாங்க, முதல்ல ஒரு காடை உருவாக்குமா, காடுக்கு அப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு. அதனால 1 ஏக்கர் ஒரு காடவே உருவாக்கி எல்லாமே டிம்பர் வெரைட்டி, பழ மரங்கள் அப்படின்ற ஐயா சொல்லுவாங்க. நமக்கான மரங்கள் வேணும், மண்ணுக்கான மரங்கள் வேணும், அப்புறம் பறவைகளுக்கான மரங்கள்னு எல்லாத்துக்குமான இடமா அது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அது இது இந்த காலகட்டத்துல இந்தியா வந்த உடனே நான் என்னுடைய படிப்பையும் தொடர்ந்தேன். MSc சைக்காலஜி பண்ணி ஸ்டூடெண்ட் கவுன்சிலரா இருந்து குழந்தை வளர்ப்புக்கான புத்தகம் எழுதி ஐயா ஹீலர் பாஸ்கரோட இணைஞ்சு நிறைய மேடைகள் எல்லாம் பேசி குழந்தை வளர்ப்புக்கான விஷயங்கள்லாம் நிறைய பயன்பட்டிருக்கீங்க. அது வந்து ஏன்னா நம்மாழ்வார் ஐயா 3 விஷயங்கள் சொல்வாரு. நஞ்சில்லாத உணவு சொல்வாருங்க, மருந்து இல்லாத மருத்துவம், 3வதா வந்து சொல்லுவாங்க சுவர் இல்லா கல்வி அப்படின்னு. அது எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு. இது வேற அது வேற, ஆனா இந்த 3வதா ஐயா ஏன் இத சொல்றாங்க? சுவரே இல்லாத கல்வினா எப்படி? இல்ல, அதுவும் குழந்தைகளுக்கான ஒரு இது ஐயா சொல்லும்போது அது எவ்வளவு யோசிச்சு சொல்றாரு பாருங்க. ஏன்னா அடுத்த தலைமுறை அங்கதான். நீ போட வேண்டிய விதை வந்து மத்தவங்கள்ட்ட பேசாத, இவங்க கிட்ட பேசு அப்படின்னு நாங்க பயணப்படுவோம். கிராமங்களுக்கெல்லாம் போய் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இயற்கை சார்ந்த உணவு பத்தி பேசுவோம். அப்புறம் இந்த மருந்து வந்து ஐயா சொல்வாரு, உனக்கு ஒரு நோய் வருதுன்னா உன்னை சுற்றி இருக்க அந்த 1 கிலோமீட்டர் வட்டத்திலேயே அதற்கான செடி இயற்கை உருவாக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ இந்த என் கூட பயணப்பட்ட அந்த பசங்கள்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க, இப்போ ஒரு காயம் பட்டாலே அந்த பூண்டு செடி இருக்கு, அது வைக்கலாம். அந்த மாதிரியான நம்ம சளி பிடிச்சிருச்சுன்னா நம்மளை சுத்தி உள்ள அந்த மாதிரி இருக்கு, தூதுவளை இருக்கு, அந்த மாதிரி அது வந்து கிராமத்து சூழ்நிலையில இருக்க குழந்தைகளுக்கு கூட அது தெரிய மாட்டேங்குது. இப்ப தெரியல. அப்போ உண்மையான கல்வி எது அப்படின்னு சொன்னா இதான் கல்வி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லி தருவாங்க. நாங்க பேஸ்ட் பிரஷ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், அது ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் பிளாஸ்டிக் பொருட்கள் அது தவிர்க்கணும் ஏன், அதை வந்து பெரியவங்கள்ட்ட நம்ம பேசுறதோட இவங்க கிட்ட பேசணும். முதல்ல குழந்தைகள்கிட்ட பேசணும். நாளைக்கு அவங்க கையில தான் நாடு இருக்க போகுதுன்றதுனால முழுக்க அங்கே. அதனால ஐயா பேசுனதும் அதுலயே இருந்ததுனால எனக்கும் ஒரு ஆர்வம். அப்போ குழந்தை வளர்ப்புலயே என்ன சொல்லி தரணும் அவங்களுக்கு. நான் கவுன்சிலரா இருந்து நான் கவுன்சிலிங் கொடுத்ததெல்லாம் பெற்றோருக்கு தான் கொடுப்பேன். குழந்தைகள் அப்படிதான் இருப்பாங்க, நாம அப்படின்னு. அதுதான் உண்மையும் கூட. இந்த குழந்தைகளுக்கான கவுன்சிலிங் அது வந்து பல லட்ச ரூபாய் வியாபாரம் ஆயிருக்கு, இன்னைக்கு தெரியுங்களா? தெரியுங்க. ஆனா நிறைய பெற்றோர்கள் குழந்தை தன்னுடைய குழந்தை நல்லா வளரணும் அப்படின்றதுக்காக ஒரு கவுன்சிலிங் அப்படின்றப்ப அதுக்கு நாங்க கவுன்சிலிங் தர ஒரு பெரிய ஃபீஸ் கட்டு அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு இருக்காங்க. என்னால அந்த இடத்துல நிக்கவே முடியலைங்கய்யா. அது ஒரு அந்த வியாபாரத்தை பார்த்து என்னால அதுல பயணப்படவே முடியல. நம்ம படிச்ச படிப்பு வந்து உதவியா இருக்கணுமே தவிர அது ஏன்னா வியாபாரமா இருக்க கூடாது. ஏன்னா எங்களுக்கான ஒரு குழு எல்லாம் இருக்கு, பேர் சொல்லணும்ல. அந்த குழுவுல எல்லாம் ஒருத்தர் வந்துட்டா நம்மள எப்படி அவங்கள புடிச்சு போடுறதுன்னு நிறைய சொல்லி தருவாங்க. 10 சிட்டிங்ஸ் வந்துடணும் கம்பல்சரியா. குழந்தைங்களுக்கான இது ஜென்ரலாவே மனநலம் சார்ந்த விஷயம் கவுன்சிலிங்க்கு வந்தா விட்டுறாதீங்க, 10 கவுன்சிலிங் கொடுத்துருங்க, வந்து போயிட்டு அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு அதெல்லாம் நெருடலா இருந்தது. நம்ம அதுல பார்க்க முடியாதுன்ற மாதிரி. அதனால அப்புறம் பள்ளிகளிலேயே இப்போ என்னன்னா ஒரு குழந்தை நல்லா ஓடி ஆடி விளையாண்டுச்சுன்னா அவங்க அம்மாவை கூப்பிட்டு நீங்க போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட பாருங்க, இல்ல சைக்காலஜிஸ்ட பாருங்க, இந்த பிள்ளை வந்து அடங்கல சொல்ல. ஆக்சுவலா ஒரு குழந்தைன்றது அது அடங்காது, அப்படிதான் இருக்கும். நம்ம அதுதான் நான் சொன்னேன், கல்வி முறை தவறா இருக்கு. அதை நம்ம அடக்கி ஒடுக்கி வச்சு அந்த பிஞ்சிலேயே அதை நசுக்கிடுறோம் நம்ம அதை. அதனால அப்போ வரும்போது என்னுடைய முழு நேர கவுன்சிலிங்கும் பெற்றோர்களுக்காக தான் இருக்கும். இப்பவும் அதை செய்துட்டு இருக்கீங்களா? இல்ல, நான் தனியா சென்னையில அதுக்கு கிளினிக் வச்சு பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அதான் சொன்னேன், சகாயமையோட பயணப்பட்டதுக்கு அப்புறம் நான் அதுவும் இப்போ இயற்கை சார்ந்து நமக்கானது இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆனா புத்தகம் எழுதினேன். அந்த புத்தகம் பெருமளவுல வரவேற்கப்பட்டது. மதிப்பிற்குரிய மழலைகள் அப்படின்னு போட்டு ஒரு குழந்தையில இருந்து அவங்களுடைய 10 நம்ம ஒரு குழந்தைன்னா மோல்டு எப்படி பண்ணணும்னா 10 வயதுக்குள்ள நீங்க என்ன சொல்லி தரீங்களோ அதான் அந்த குழந்தை.
ம், ஒரு 20 வயது இளைஞனிடம் அந்த ம். 10 வயதுக்கான தாக்கம் தான் இருக்கும். ம், 10 வயதுல நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிரணும் ம். அப்பவே. அது அதே நேரத்துல அந்த குழந்தைகிட்ட போட்டு திணிச்சிடக்கூடாதுன்ற மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. ஆமா, ஆமா. ம், ம், அது அவங்களுடைய இயற்கையில, அவங்களுடைய விருப்பம், அவங்க எப்படி வரணும்னு விரும்புறாங்க. இல்லன்னா இப்படியும் பண்ணலாங்கய்யா. இப்போ நீங்க நான் பெற்றோர்கள்ட்ட அதான் சொல்லுவேன். இப்போ நீங்க வந்து தினமும் ஒரு யோகா பண்ணணும்னு நீங்க விரும்புறீங்க. இல்ல புத்தகம் படிக்கிற பழக்கம் வரணும்னு விரும்புறீங்க. இது எல்லாமே நம்ம பழக்கறது தான். அப்போ என்னன்னா, நான் டிவி பார்த்துட்டு இருப்பேன். நீ புக்கு படின்னுலாம் சொல்லாம, ஒரு நம்ம மேல புத்தகத்தை படிக்கலாம். நம்ம படிச்சு, நம்ம கூட சேர்ந்து இப்போ குழந்தை வளர்ப்பு இன்னைக்கு எங்க அது ஒரு பெரிய அது எனக்கு ஒரு பெரும் வருத்தம் கூட உண்டு. ம், இந்த நாட்டுல வந்து குழந்தைகளுக்கான ஒரு திரைப்படம் இருக்கிறதில்ல. அவர்களுக்கான இசை கிடையாது. ம். அவர்களுக்கான நீங்க இதவே இது பற்றி நிறைய உங்ககிட்ட பேசலாம் போல இருக்கு. நீங்க இதுவே வெளிநாடுகளை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, யூகே எல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். இல்ல வளர்ப்புல அவங்க எல்லாத்துலயும். அவங்க கொண்டு வர்ற கார்ட்டூன்லயே என்ன நிறம் பயன்படுத்தணும், என்ன இசை பயன்படுத்தணும்லாம் அவங்க யோசிச்சு, எங்கள மாரியான கவுன்சிலர்ஸ கூப்பிட்டு தான் எல்லாம் பண்ணுவாங்க. ம், எனக்கு அது ஒரு பெரிய வருத்தம். இன்னைக்கு இருக்க ஒரு நம்ம சினிமாவோடைய உங்களுக்கு தெரியும் தாக்கம். அந்த ஹீரோ என்ன பண்றாருன்னு குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, இததான் நம்ம குழந்தைகள் பாக்குது. அது ம், என்ன ஸ்டைலா பண்றாருன்னு அதுக்கு தான் டான்ஸ் ஆடுது நம்ம ம், பிள்ளைகள். ம், ம், அது இதுக்கு வந்து நமக்கு ஒரு துறை வேற இருக்கு. ம், சிறுவர்களுக்கான துறை ஒண்ணு மத்திய அரசுலயும் இருக்கு, நம்ம இதுலயும் இருக்கு. ம், அவங்க எல்லாம் நியாயமா பார்த்தா படம் எடுக்கணும். படம் எடுத்து குழந்தைகளுக்கு நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போதெல்லாம் நிறைய அந்த மாதிரி படம் வந்துட்டு இருந்தது. ம். அது போயிடுச்சு. பள்ளிகள்ல வந்துட்டு தடைகள் நிறைய மாரல் சயின்ஸ்னு ஒரு வகுப்பு இருந்தது. ம். ஒழுக்கத்தை போதிக்கிறதுக்கானது. அது நாங்க எடுத்து படிக்கிற காலத்துல நல்லொழுக்க பீரியட் அதேதான் வகுப்பு சொன்னேன். இருக்கும். மாரல் சயின்ஸ்னு நல்லொழுக்கம்னா இருந்து அதை எடுத்துட்டாங்க இப்போ. ம், அந்த வகுப்பே கிடையாது. ம், நான் படிச்ச காலத்துல என்ன ஆகும், அந்த வகுப்பை வந்து சயின்ஸ் டீச்சரோ மேக்ஸ் டீச்சரோ கேட்பாங்க. எனக்கு கொடுத்துருங்க, நாங்களாம் ரொம்ப வருத்தப்படுவோம். அப்படி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வகுப்பே எடுத்துட்டாங்க. கேள்வி கேட்கவே ஆள் இல்ல இல்ல. அதுல நிறைய கதைகள், உதாரணங்கள் எப்படி வளரணும், எப்படி இல்ல இருக்கணும் புத்தகமே சமூகத்துல இருக்குங்க. அப்படின்னு பாடம் நடத்தினாங்க. புத்தகமே இருக்கும் எங்களுக்கெல்லாம். அந்த புத்தகத்துல நீங்க சொன்ன மாதிரி கதைகள் தான் இருக்கும். அது பெரிய தாக்கத்தை நீங்க ஒரு நல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க கதைகள்னு. நான் அதை பத்தி தனியாவே எழுதியிருக்கேன். நான் எனக்கு தனியான இதெல்லாம் சொற்பொழிவுகளுக்கெல்லாம் போகும்போது நான் சொல்லுவேன், கதை மூலியமா நீங்க நிறைய தாக்கத்தை குழந்தைகளுக்கிட்ட உண்டு பண்ண முடியும். ஒரு கதை சொல்றது மூலியமா ஒரு குழந்தைகளுக்கு ஒரு கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தா அதுல இருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரலாம். அந்த கை சுப்புற பழக்கம் இருக்குது, இல்ல அழுகுறாங்க, அடம் பண்றாங்க. ஏன்னா நமக்கு வர கம்ப்ளைண்ட்லாம் அதான் நிறைய இனிப்பான பொருட்களை அதெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு இந்த ஒரு கதை மூலியமாவே நம்ம அதை வந்துட்டு அந்த கதாபாத்திரம் என்ன பண்ணுன்றத சொல்லியே இவங்க வந்து இவங்கள சினிமா தான் அந்த கதை கதாபாத்திரமா சிறுவருடைய இன்னைக்கு மனதுல கெடுத்துக்கிட்டு வந்து இருக்கு. நீங்க நம்ம அந்த இதை பத்தி பேசணும். தாத்தா கியாப்பை பத்தி ஒண்ணு கேட்கணும். முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல முதல் கள போராளிகள்ல ஒருத்தர். அப்புறம் 1965 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஈவேரா அவர்களுடலாம் இருந்து ஒன்னா பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல திராவிட நாடு கொள்கையை ஏத்துக்கிடல தாத்தா கியாப்பை விஸ்வநாதன் அப்படின்னு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை பத்தி உங்ககிட்ட எப்பயாவது உங்களுக்கு ஏதாவது தகவல் அதை பத்தி தெரியுங்களா? அந்த அரசியல் நான் வந்து செவி வழி கேட்டதுதான். ஆனா இங்க ஒரு வருத்தமான ஒரு விடயத்தை நான் பதிவு பண்ணேன். என்னன்னா எனக்கு வந்து தாத்தா வந்து தாத்தாவா தான் தெரிஞ்சது. எனக்கு எங்க வீட்டுல நான் வந்து கடைசி பேத்தி. எங்க தாத்தாக்கு ஒரு 85 பேரன் பேத்திங்க. எங்க பெரிய பெரியம்மா பையன்ல ஆரம்பிச்சு என் வரைக்கும் தமிழ் திருமணம் தாத்தா தான் பண்ணாங்க. அம்மாக்கு பெரியம்மாக்கெல்லாம் திருவிக்கா அவர்கள் அந்த மாதிரி தமிழ் திருமணம் செஞ்சு வச்சாங்க. எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் தாத்தா பண்ணாங்க. ஆனா என்னன்னா அப்போ நான் என்னதான் கல்லூரி படிச்சிருந்தாலும் இந்த தமிழ் சார்ந்த ஒரு தேடுதலோ தமிழ் தேசிய சிந்தனையோ எதுவுமே எனக்கு இருந்ததில்லை. எதுவும் இல்ல, தாத்தா அவ்வளவுதான். ஏன்னா நம்ம வீட்டுல நம்ம தாத்தா கூட எப்படி இருக்கோம், தாத்தா கூட பீச் போவோம், எங்களுக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கி தருவாரு. அப்படி ஏன்னா தாத்தாவை பார்க்க நிறைய மந்திரிகள் பெரிய தலைவர்கள் எல்லாம் வருவாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வரும்போது அவங்க நிறைய பழம் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க தாத்தாவை பார்க்க. அந்த மாதிரி ஒரு தாத்தான்னா அந்த மாதிரி கெஸ்ட் பழம்
ஒரு சிந்தனையே அதெல்லாம் இல்ல. இப்ப நம்ம தம்பிகள்லாம் இல்ல, அக்கா இத பத்தி தாத்தா என்னங்கக்கா, நான் சொன்னேன் ரொம்ப மன்னிச்சுக்கணும், ஏன்னா எனக்கு தெரியாதுடா தம்பி, கேட்கவே இல்லை. ஏன்னா அந்த காலகட்டம் வந்து கலைஞர் அவர்கள் இருந்த போதும் சரி, எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போதும் சரி, தாத்தா வந்து ஒரு ஃபோன் பண்ணாலே கேட்டுக்குவாங்க. ஏதாவது ஒரு அரசியலோட இது ஏதோ போடுறோம் அப்படின்லாம் இருந்ததுன்னா அவங்க வந்துட்டு ஒரு கேட்பாங்க. ஏதாவது மோஸ்ட்லி தமிழ் சம்பந்தமா இருக்கும். வீட்டுக்கே மினிஸ்டர் யாராவது வந்து கேட்டுட்டு போங்க, இல்ல அதுல தவறு இருந்ததுன்னா இவர் அடுத்த நாளே அறிக்கை கொடுத்துருவாரு, இல்ல கூப்பிட்டு பேசிடுவாங்க. பெரும் மதிப்பு இருந்தது தாத்தா மீறி அவங்க செய்யல. அதனால அந்த ஒரு சூழ்நிலையை உருவாகல. ஒரு கேள்வி கேட்கணும், நம்ம அதுக்கு எதிரா இருக்கணும்ன்ற அந்த இது ஒரு காலகட்டம் அமைதியா தான் இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. வெளியில விஷயங்களே வரல அப்பெல்லாம். ஏன்னா சித்த மருத்துவம் வேணும்ன்றப்போ தாத்தா சொன்ன உடனே ஒரு எம்ஜிஆர் அவர்கள் அதற்கான துறை ஆரம்பிச்சு தாத்தா தான் அதுல அதுக்கு காரணமா இருந்திருக்கிற சித்த மருத்துவம் சித்த மருத்துவம் வர்றதுக்கு, அப்புறம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் வர்றது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்ட உடனே அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. பெரும் மதிப்பு வச்சுட்டு இருந்தாங்க தாத்தா மேல. சிறை வாழ்க்கையை பத்தி எதனா சொல்லியிருக்கிறாங்க? அது சொன்னாங்க. இந்த வந்து ஆகாஷவாணி அந்த போராட்டம் போது எங்க அம்மாச்சி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த பெண்களை எல்லாத்தையும், அப்ப எங்க மாமி எல்லாம் கர்ப்பமா இருந்தவங்களை எல்லாம் கிளம்பு குடும்பத்தோட போராடுறோம், நம்ம போய் நடு ரோட்ல உட்காரோம் அப்படின்னு எதுலயோ ஒரு வண்டியை பிடிச்சி ஏத்தி குடும்ப பெண்களை எல்லாம் நடு ரோட்ல உட்கார வச்சு அது தீவிரமா அதாவது இந்த சமூகத்துக்கு ஒரு முகமாக, ஒரு தலைமையாக, ஒரு தலைவராக அறியப்பட்டவர். நாம அந்த மாதிரி உதாரணமா நடந்துக்கணும், குடும்பத்தோட உட்காரணும், எதிர்க்கணும் எண்ணம் அவருக்கு இருந்திருக்கு. ஆமா, இல்ல அது அவங்களுடைய போராட்டம் எல்லாமே சொல்லுவாங்க. இப்ப அந்த நம்ம இப்போ தமிழ் கொடி ஏத்துறோம் இல்லைங்களா, அந்த மீன் வில்ல அந்த இது புலிக்கொடி சேர்ந்த அந்த தமிழ் கொடி, அதை வந்து சோழ பாண்டியருடைய அந்த 3 அந்த அந்த இதுவை ஊர்தோறும் ஏத்தி அது பத்தினா அந்த ஒரு போராட்டம் பத்தி பேசும்போது, அதுதான் தமிழ்நாடு தமிழருக்கே அந்த போராட்டம் நடந்திருக்கும் போதெல்லாம் வீட்டுல வந்து எனக்கு ஒரு மாமா இறந்து இருக்காருன்னப்போ அவர் வந்துட்டு அந்த போராட்டங்களை தொடர்ந்து நடத்திட்டு வந்து அந்த காரியங்கள் முடிச்சுட்டு மறுபடி சுற்றுப்பயணம் போனாருன்னு ஒரு நாளைக்கே ஒரு 350 கூட்டம் அந்த மாதிரி எல்லாம் பேசி ஊர்தோறும் அந்த கொடியை நட்டு பேசிட்டே போவாராம். தமிழ்நாடு தமிழ் மாநில கொடி, தமிழருக்கான அந்த மாதிரி. என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வியாபாரியா தான் இருந்தாங்க. வியாபாரம் உச்சத்தில் இருக்கும்போது அந்த வியாபாரத்தை மூடிட்டு வெளியில என்னன்னா, ஒரு மனிதன் வந்து ஒரு அளவுக்கு மேல சொத்து சேர்க்க கூடாது, என் பெண்டாட்டி பிள்ளைகளுக்கு இது போதும் நான் இருக்கிறது, இனிமேல் என்னுடைய பணி வந்து தமிழுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் சொல்லுவாங்க, என் சொந்த காசுல தான் நான் அரசியலுக்கு பொது வாழ்க்கைகள் எல்லா நிகழ்ச்சியும் செலவு செய்யணும், அதை வந்துட்டு அடுத்தவங்கள்ட்ட வாங்கி அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இதற்காகவே உழைத்து பணம் சேர்த்து கொடுத்த அந்த மாதிரி நிறைய ஆச்சரியங்கள் இருக்கு. அதாவது தாத்தா வந்து எதுவும் எங்களுக்கு உட்கார்ந்து சொல்லி கொடுக்கல ஒழிய, அவர் வாழ்ந்த வாழ்க்கையே உங்களுக்கு ஒரு பாடமாக நீங்க எடுத்துக்கிட்டீங்க. பெரிய பிரமிப்பு அதெல்லாம். அது வந்துட்டு அந்த காலகட்டத்துல தெரியல, இப்போ அதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகம். ஏன்னா நேரம் தவறாமை ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க, உணவு ரொம்ப. இப்ப கூட இங்க சொன்ன நேரத்துக்கு 10 நிமிஷம் முன்னாடி வந்து நிக்கிறீங்க. இல்ல அது ஊறுனது உடம்புலயே. அது உணவு அதே மாதிரி. தாத்தா மேல ஆசைப்பட்டு 3வது இட்லிக்கு மேல 4வது இட்லி எவனாவது வச்சானா அவன் தொலைஞ்சான். அவ்வளோ சத்தம் போடுவாங்க, சண்டை போடுவாங்க. உன் அன்பை வந்து என்கிட்ட காட்டு, என் வயிற்றுல காட்டாத, உடல் கெட்டு போயிடும்ன்ற நேரம் தவறாமை, உணவு கட்டுப்பாடு, அதே போல அந்த உடையில இருக்க அந்த நேர்த்தி, அந்த உடைனா அப்படி வந்து நிப்பாங்க தூய்மையா. அந்த பஞ்சகச்சம் கட்டுனதும் அந்த குர்த்தா அது மாறவே மாறாது. அந்த மாதிரி இருக்கிறது. அதே போல அந்த வாக்கு, ஒருத்தருக்கு கொடுத்த அந்த வாக்கு அத மாறி சொல்லவே மாட்டாங்க. அது அந்த நேர்மை. அப்புறம் பணம் கணக்கு எழுதுறதுல அவர் பயங்கர புள்ளி. அதுல எங்க அம்மா அதே போல வந்திருக்கிறாங்க. ஒரு பைசா, அதாவது நம்ம எல்லாம் சொல்லுவோம் என்கிட்ட 10 ரூபா இருக்கு, 15 ரூபா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா அவர் என்ன சொல்வாருன்னா, 2 ரூபாய் தாள் எவ்வளோ இருக்கு, 1 ரூபாயில எவ்வளோ இருக்கு, 10 பைசா 5 பைசா எவ்வளோ இருக்குன்னு சொல்வார் பர்ஸ்ல இருக்கிற அந்த பணம். அதே போல நீங்க அம்மாவும் ஆமாம்மா, அம்மா பயங்கரமா கணக்கு எழுதுவாங்க.
அதெல்லாம் அதெல்லாம் நம்ம எல்லாம் முடியவே முடியாது அந்த மாதிரி. அதே போல தாத்தாவை பார்த்து பிரமிச்சது இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. திருச்சியில அவங்களுக்கான ஒரு சமாதி அவங்களே கட்டினாங்க ஆமா வாழ்றதுக்கு. ஆமா 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 அவங்க வந்து 70 வயதுல கட்டிட்டாங்க. ஆமா. ஆனா 95வது வயதுல தான் அவங்க இறந்தாங்க. ம். அப்போ அந்த 70 வயதுலேருந்து அது வரைக்கும் நான்லாம் சின்ன பிள்ளையா இருப்பேன். எனக்கு பேரன் பேத்தி நிறைய 25 வருஷம் கிட்டத்தட்ட அது நாங்கெல்லாம் கட்டுனதுக்கு பிறகு. நாங்க பேரன் பேத்தி பெரிய கும்பல். எங்க ம். பெரிய வீடுன்னுவாங்க தாத்தா வீட்ட. அந்த வீட்ல போனா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா என் வயது ஒத்தவர்களே 10, 15 பேர் இருப்பாங்க வீட்ல. எங்க திருச்சியில சொல்றீங்க? திருச்சியில. சரிங்க. ஸோ அதனால என்னன்னா, தாத்தால வா வா காவிரி கரை போலான்னு சொல்லி பிக்னிக் போற மாதிரி கட்டுசோறு கட்டிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு அழைச்சிட்டு எல்லாரையும் நானு அம்மாச்சி நிறைய மாமி மாமா எல்லாருமா சேர்ந்து இங்கதான் வருவோம். அவர் சமாதிக்கு தான் வருவோம். அதான் அதான் பிக்னிக். அதான் அங்க பெரிய தோட்டம் இருக்கும், கிணறெல்லாம் இருக்கும். உட்காந்து எங்க கூட அப்படி சின்ன பிள்ளை மாதிரி விளையாடுவாரு. உட்காந்து நான் அதை தான் சொன்னேன். என்னுடைய சிந்தனையில அவரு எப்படி இருக்காருன்னா தாத்தாவா தான் இருக்கிறாரு அவர். ஆனா பாருங்க எவ்வளவு பெரிய, ஆனா இது வந்து ஒரு பெரிய விஷயம் நமக்கு. எனக்கு தெரியல, நம்ம அவர் சமாதியில தான் உட்காந்து நம்ம சாப்பிடுறோம். அவர் சொல்லுவாரு, அந்த அந்த மேடை மேலதான் நாங்க புளிசோரெல்லாம் கட்டி வச்சு சாப்பிட்டு அங்கதான் இருப்போம். வந்துட்டு போறேன், என்னைக்கு இங்க படுக்க போறேனோ தெரியலன்னு தான் சொல்லுவாரு அதெல்லாம். அப்போ நமக்கு அதுக்கான அர்த்தங்கள் உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கு அந்த மாதிரி பேசணும். ஏன்னா அப்ப அவரை மாதிரி வராதுங்க. அவரு ஒரு ஒரு பெட்டி ஒண்ணு இருக்கும் வீட்டுல அவங்களுடைய இதுல. அதுல வந்துட்டு தன்னுடைய இறுதி காரியத்திற்கான செலவு அதுல வச்சிருந்தார் பணம். அத கூட தன் பிள்ளைகள் கொடுக்கல, என்ன இதுக்கு நானே வைக்கிறேன் அப்படின்னு. இதோட உச்சம் என்ன அப்படின்னா, அதை வந்து 500 ரூபா தாளோ 1000 எல்லாம் வைக்காம சில்லறையா வச்சிருப்பாங்க. அதுல என்னன்னா அந்த நேரத்துல சில்லறை இருக்காதாமா. போய் சில்லறை அந்த மாதிரி எல்லாம் நம்மளால யோசிக்க கூட முடியாது. அது வந்து அரசியலில் நேர்மையும் தூய்மையுமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இப்படிதான் வாழ்ந்து மறைஞ்சிருக்கிறாங்க. அதை உங்க அந்த அரசியல் பயணம், அதை ஒரு ஆர்வத்தோட அந்த பயணம் நீங்க எங்கெங்கெல்லாம் இருந்தீங்கன்றதெல்லாம் சொல்லுங்க. குறிப்பா அதிகமா இயற்கை சார்ந்து நீங்க பயணப்பட்டிருக்கீங்க. இப்படி இருந்து எப்படி நீங்க ஒரு திராவிட கட்சியை நோக்கி நகராம இந்த நாம் தமிழர் கட்சிக்கு வந்தீங்க? எப்படி சீமான் கிட்ட வந்தது எப்படி? அதுவும் என்னோட தாத்தாவுடைய விருப்பம் தான் போல இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அண்ணன் பேசுற எல்லா பேச்சுக்களும் தாத்தா முன்னாடி பேசின ஒரு தமிழ் தேசிய கனவு தான் அது. அந்த கனவை இன்னைக்கு அண்ணன் தோல்ல சுமக்கும் போது நான் என்ன நினைச்சேன்னா, அது வந்து என்னுடைய அறம், என்னுடைய கடமைன்னு நான் நினைச்சேன். அவங்க கூட நம்ம நிக்கணும்னு. ஒரு 2 வருடம் முன்னாடி தான் தாத்தா, இந்த வருடம் இல்லாம போன வருடம் தாத்தா குரு பூஜைக்கு நான் எப்பயுமே போகிறது இல்ல. 1 வருடம் அங்க போகக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அதே போல அண்ணனும் அந்த வருடம்னு ஒரு கேஸ்க்காக அங்க திருச்சி வந்தவங்க அவங்களும் வந்தாங்க. எல்லாரும் அண்ணன் வந்தோன்னா எல்லாம் சந்தோஷமாயிட்டாங்க. எல்லாரும் அண்ணனை பார்த்தோன்னா, அண்ணனுக்கு என்ன பார்த்தோன்னா என்ன தெரிஞ்சுதோ இல்லையோ, அப்போ எல்லாருக்கிட்டையும் தான் நலம் விசாரிச்சாங்க, பேசினாங்க. அப்புறம் தங்கச்சி உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து என் கூட நிக்கணுமே, நீங்க என்ன நிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் வந்துட்டு அண்ணன்ட்ட இல்லைண்ணே, நான் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த பயணம் பட்டாச்சு அப்படின்லாம் சொல்லும்போது, இல்ல நீங்க வந்து பாருங்க அப்படின்னாரு. அப்போ இது எனக்கு எங்க அண்ணன் எங்களை எல்லாம் வந்து எப்பயுமே தங்கச்சின்னு தான் கூப்பிடுவாங்க. அண்ணன் பேசுனது ரொம்ப மனதுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது. ரொம்ப உரிமை எடுத்து ஒரு அண்ணன் ஒரு தங்கையை ஆமா ரொம்ப அது நான் கதையில படிச்சிருக்கிறது என்னன்னா, இயேசு கிறிஸ்து போற வழியில என் பின்னால் வாருங்கள் அப்படின்னா ஒரு கூட்டம் அப்படியே போயிடும்னு, அது ஒரு மந்திரிக்கப்பட்ட மாதிரி தான். அப்புறம் சென்னையில வந்து ஒரு நாள் அலுவலகத்துல அண்ணன் முன்னால போய் உட்கார்ந்தேன். என்னங்க தங்கச்சின்னாரு, நீங்க வர சொன்னீங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஒரு அந்த ஆர்வமும் இருந்ததுதான். ஏன்னா நம்ம ஏற்கனவே பயணப்பட்டு இருந்த அந்த இயற்கை சார்ந்த ஒரு வாழ்க்கை, தாத்தாவுடைய அந்த நோக்கம், இது எல்லாம் இங்க வந்து ஒரு சேர இருக்குன்றதுனால, அதனால நான் அண்ணன்ட்ட சொன்ன உடனே அண்ணன் அப்பவே சொல்லிட்டாங்க, சரி வாங்க, நீங்க ஏதோ ஒரு தொகுதியில நிக்கிறீங்க அப்படின்றது முதல் நாள் பேசும்போது உட்காந்து பேசுற அன்னைக்கே. இது எந்த இப்பதுல இருந்து எத்தனை வருஷம் பின்னாடி? இது போன வருடம் தான் நடந்த இது. அதுல சீமான் அண்ணனை பத்தி பேசணும்னா நான் தனியாவே ஒரு நாள் முழுக்க பேசினேன். என்னன்னா
ஆம், அவருடைய ஒரு தலைமை பண்பு, அவர்கிட்ட பழகுனதுலேருந்து நம்ம ஒருத்தருக்கு இவங்க இப்படிதான் ஒரு ஸ்கேல் வைப்போம் தெரியுமா? ம். நான் வந்து ஒரு முறையும் அண்ணன்ட்ட போய் வைக்கும்போது அந்த பார் வந்து கூடிக்கிட்டே போகுது. ம். ஒரு பெரிய ஆச்சரியத்தின் உச்சமா, எல்லாருக்கும் கவலைப்படுறவரா, சிந்திக்கிறவரா ம். அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து எப்படி ஒருத்தரால இப்படி இருக்க முடியும் அப்படின்றது. ஏன்னா முதல் நாள் நான் அவர்கிட்ட சந்திச்சு பேசிட்டு இருக்கேன். ம். ஒரு முறை அவர் வந்து நீங்க என்னோடவன் அப்படின்னு அவர் ஏத்துக்கிட்டாருன்னா, ம். எனக்கே சங்கடமா இருந்தது. அலுவலகத்தினுடைய சில முக்கிய விஷயங்கள் என் முன்னாடி பேசுறாங்க. இத இப்படி பண்ணலாமா? நம்ம இங்க உட்காரலாமா? ம். அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம புதுசு. ஏன்னா மத்தவங்கலாம் அண்ணனோட பயணப்பட்டு 15 ம். வருடங்கள் இல்ல இருக்க. அவர்ட்ட எல்லாமே வெளிப்படை அரசியல் தான் எப்பவுமே இருக்கும். யார் இருக்காங்க இல்லன்னா நேரா எல்லாத்தையுமே பேசிருவாங்க. ம். அந்த மாதிரியான ஒரு உண்மையா, நேர்மையா, அப்புறம் தன்னுடைய உங்கள என்னோடவனா ஆக்கிக்கிட்டாங்கன்னா, உங்களுக்காக சிந்திக்கிறது இருக்குல்ல, ம். அதெல்லாம் என்னால நெனச்சே பார்க்க முடியாது. ஏன்னா, இந்த சம்பவம் ஒண்ணு சொல்லணும். நான் வந்து தமிழ் மீட்சி பாசறையோட மாநில ஒருங்கிணைப்பாளரா தான் இருக்கேன். ம். அருகோ ஐயாவுக்கு உடல்நிலை சரியில்லன்னோன, நம்ம எல்லாரும் பேசி, ம். நிதியெல்லாம் வசூலிச்சு ஐயாட்ட குடுத்தோம். அப்பவே அண்ணன் வந்து, "ஐயோ! ஐயாவுக்கு உடம்பு சரியில்லையா? வாங்க போய் பார்ப்போம்" அப்படின்னாங்க. அப்புறம் தம்பிங்க எல்லாம் சொன்னாங்க, "இல்ல." முதல்ல அங்க அங்க கலந்து ஆலோசிக்காம நீங்களே நிதிய திரட்டி குடுத்துருக்கீங்க. ஆமாமா. குடுத்த பிற்பாடு தான் அவருக்கு தெரியுது ஐயாவுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலான்றாரு. ஆமா. வாங்க போலாம் அப்படின்ற மாரி சொல்லும்போது, இல்ல அவங்க மருத்துவமனைக்கும் இதுக்குமா இருக்காங்க. முடியலன்னு. இது நடந்து ஒரு 6 மாதம் மேல ஏதோ இருக்கும். ம். முன்னாடி முடியலன்னு முதல் தடவ ம். பேச்சு வந்தப்போ இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு சொல்றோம் அப்படின்னா, "ஓ! உங்களுக்கு தான் தெரியுமே, கட்சியில எவ்வளவு வேலைகள் இருக்கு, இது இருக்கு, போயிட்டே இருக்கு." அன்னைக்கு ஒரு நாள் அண்ணன் திடீர்னு கூப்பிடுறாங்க. ஐயாவ போய் பார்க்கணும்னா, அதுக்கப்புறம் எல்லாரும் விட்டீங்க. எனக்கு அண்ணன் கிட்ட அதுதான். ம். அதாவது எல்லா விஷயங்கள் பத்தியும் அவரு சிந்திப்பாரு. நீங்க என்ன அதுக்கப்புறம் யாரும் பார்க்கல அப்படின்ற மாரியெல்லாம் சொன்னோனே, அதுக்கப்புறம் சரி ஐயாவ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்ல எல்லாம் பேசி எல்லாம் போகும்போது, என்ன எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்ததுன்னா, அண்ணன் பார்த்து ஒரு ம். 4 நாள், 5 நாள்ல ஐயா இறந்துட்டாங்க. அ எனக்கு என்ன மனசுல என்ன ஒரு மிகப்பெரிய அண்ணன்ட்ட அந்த இதுவ சொன்னேன் நானு. இந்த ஒரு வருத்தமான நேரத்துல எனக்கு ஒரு பெரிய மன நிறைவு இருக்குன்னான்னு, ஒரு மனிதன் அவன் வாழ்ந்த காலத்துல அவன போய் பார்த்து பாராட்டி, அ அண்ணன் வந்து அவருக்கு ஒரு மன நிறைவான ஒரு மன ஆறுதல் கிடைச்சிருக்கும். அண்ணன பெரியவருக்கு. நேரா பார்த்துட்டு, ம். அ ஐயா வந்து இல்ல நீ இனிமேல் தமிழ் தேசியம் நீங்க தான் காப்பாத்தணும்னு சொன்னா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவங்க கருத்தெல்லாம் தான் குடுத்துருக்கீங்கல்ல. அதாவது அண்ணன் எப்படின்னா, இன்னொரு தலைவன்லாம் அந்த மாரிலாம் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. ஐயாவ கட்டி புடிச்சு ஒரு குழந்தைய கொஞ்சுறா மாரி கொஞ்சி, பேசி அவர அரவணைச்சு அதெல்லாம் பண்ணும்போது, இன்னைக்கு தமிழுக்காக இதெல்லாம் பேசுவவங்கலாம் ரொம்ப அனாதையா கைவிடப்பட்டவர்கள். நீங்க பார்த்தீங்கன்னா, ம். இப்போ இத வந்து ஒரு ஓட்டுக்காகவோ, அரசியலுக்காகவோ இது வெளியில கூட தெரியாது. ம். அண்ணனுடைய அந்த வேலைப்பளு ஒரு நாள் அண்ணன் கூட இருந்தா தெரியும். அது பார்த்துருக்கோம். அதுக்கு நடுவுல திரும்பி பார்க்காம ஓடியாருவோம் நாங்கலாம். போனோம்னா ஒரு 1/2 மணி நேரத்துல. இல்ல அவ்ளோ இதுக்கு நடுவுல தானே சிந்திச்சு, தானே அவருக்கு வந்து பொருளாதார உதவி செய்யணும்னு அதுக்கும் ஏற்பாடு பண்ணி கொண்டு போய் குடுத்து, பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணும்போது, அததான் நான் சொன்னேன்ல, அவருக்கான நம்மளோட இன்னொரு ஒரு உச்சத்துல அவருடைய இத ஒவ்வொரு முறை அண்ணன தனிப்பட்ட முறையில ஒரு கவனத்துல எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த மாரி. ஆ. எனக்கு தனிப்பட்ட முறையில அண்ணனவனுக்கான ஒரு மரியாதை கூடிக்கிட்டே தான் போகுது. ஒரு ம். தடவையும் நான் அவரு கூட பழகுறது, அவரு சிந்திச்சு செயல்படுறதெல்லாம் பார்க்கும்போது, ம். பெரிய பெரிய ஆச்சரியங்கள். அவர் மேல அந்த கடுமையான விமர்சனங்கள் வரும்போது நீங்க எப்படி பார்க்குறீங்க அத? எனக்கு வந்துட்டு இப்போ ஒரு கட்சி இப்போ வந்தது. அந்த கட்சி சார்ந்து கூட எல்லாம் பேசும்போதெல்லாம் கூட, ம். எனக்கெல்லாம் அவர்களை வச்சு பேசுறதுக்கு கூட விருப்பம் இல்ல. இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? ம். அண்ணன் வந்து ஒருத்தர தனதாக்கிட்டோம்னா எவ்வளோ வெளிப்படையா, அப்போ அண்ணன் எந்த அளவுக்கு வெளிப்படையா அங்க பேசியிருப்பாருன்றது என்னால உணர முடியும். எனக்கு என்னன்னா, அண்ணன சுத்தி நெறைய துரோகங்கள் அ கண்ணு முன்னாடியே இப்போ நெறைய ஒரு சில யூடியூப் சேனல்கள் ஆகட்டும், இதாகட்டும், எல்லாம் அண்ணன் வந்து அவங்களுடைய முடியாத காலத்துல அரவணைச்சவங்கள எல்லாம் வந்துட்டு, அ அ அவங்களுக்கு அந்த ஒரு நன்றியே இல்லாம அவங்கள தூக்கி போடும்போது எனக்கே பதறும். நம்மள ம். நம்ம குடும்ப சூழ்நிலையில நம்மள ஒருத்தர் இந்த மாரி இறக்கும்போது நமக்கெல்லாம் எவ்வளோ ஒரு வலி இருக்கும். இந்த மனிதன போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க எல்லாரும், எல்லா மூலையில இருந்தும். ஆனா அவரு அத கடந்து வந்துகிட்டே தான் இருக்காரு.
நீ இதுக்கு என்ன நன்றியா பாக்குறியா இல்லையான்னு தெரியல, என் கடமை நான் உனக்கு இது செய்யறதுன்றதுல அவரு ரொம்ப தெளிவா இருக்காரு. எனக்கு அது வந்து அதனாலதான் சொன்னேன், அவருடைய மரியாதை வந்து ஒரு விஷயங்கள் நடக்கும்போதும் கூடிக்கிட்டே போறது அப்படின்னா அது நம்ம பக்கத்துல இருந்து பாக்குறதுனால அது தெரியுது. அதனால அது ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு அண்ணன் கிட்ட வந்து நான் ரொம்ப ரசிச்சு பிடிச்சதெல்லாம் இந்த பெரியாரோட இதுல வரும்போது, அண்ணன் வந்து ஏன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில தெரியும் தாத்தா எவ்வளவு பெரியாரை எதிர்த்தாங்க, கடுமையா எதிர்த்து. அப்போ வந்து இருந்த சூழ்நிலை வந்து அவருக்கு கை கொடுக்கவே இல்லை. பெரியாரை எதிர்த்தப்போ அவங்க சோமசுந்தர பாரதியாரட்டும், மலைமலை அடிகள் ஐயா, திருவிக்கா அவங்களோட சேர்ந்து பயணப்பட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு ஆனால் தங்க யாரும் கூட வலுவா நிக்கல. இவங்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க அவரை பத்தி சொல்லணும். இன்னும் சொன்னா நமக்கு ஆதாரங்கள் இருக்கு. அவரோட அந்த தமிழ்நாடுன்ற அவங்க ஒரு மாதாந்திர புத்தகம் ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க. அதுல இருக்கு நிறைய கட்டுரைகள். பெரியார் அவர்களை மேடையிலேயே வச்சுக்கிட்டு இந்த கணக்கு வழக்குல இவர் எவ்வளவு சூரப்புலியா இருந்தாரோ அவருக்கு அது எதிரா இருந்திருக்காரு பெரியார் அவர்கள். எல்லா கணக்குகளையும் தன்னுடைய கணக்கா மாத்தி எழுதுற வேலையெல்லாம் அவர் செஞ்சிருக்காருன்றத நான் இந்த மேடையிலேயே நான் உங்கள்கிட்ட இதை சொல்றேன், உங்க பின்னாடி நான் பேசல, இதை நான் ஏன் சொல்றேன்னா நீங்க மாத்திக்கணும்ன்றதுக்காக சொல்றேன்னே பதிவு பண்ணி கட்டுரைகள்லாம் இருக்கு எல்லாமே. அப்படி இருக்க அந்த காலகட்டத்துல இப்போ அந்த ஒரு பெரியார் சூழல் வரும்போது அண்ணன் வந்து பெரியாரை பத்தி பேசுனதெல்லாம் அது என்னன்னா இவ்வளவு நாள் தாத்தாவுடைய குரல் எதிரொலிக்குதுன்றீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது எல்லாருக்குமான அந்த ஒரு கருத்து இருக்கு, இது தவறா இருக்கு, இதை யாரு பேசுவா, இதை யாரு கொண்டு வந்து சொல்லுவான்ற நமக்கான குரலா அண்ணன் அங்க பேசும்போது, இப்போ திரையிலேயே எல்லாருமே இந்த நடிகர்களை கொண்டாடுறதுக்கு காரணம் நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியாததை ஒண்ணு அவன் செய்யறான், ஒரு ஊழல் செஞ்சவனை போய் அவன் அடிக்கிறான்றதுனாலதான் கொண்டாடுறாங்க ஜனங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே அந்த ஆதங்கம் இருக்கு. இப்போ ஒரு ஊழல் செஞ்சோம்னா கொண்டு போட்டு அவரை நடு ரோட்ல வச்சு கேள்வி கேட்கணும்ன்றது செய்ய முடிய மாட்டேங்குது. நம்ம முடியாது, பேசணும்னா வழக்கு சிறை அப்படின்னு ஆயிடுது. அதுக்கு ஆனா ஒரு கதாநாயகன் செய்யறாரு அப்படின்றப்போ அது மாதிரி நம்மளுடைய குரலா அண்ணன் எடுத்து பேசினது வந்து எனக்கு நான் அந்த காணொலி எல்லாம் எத்தனை தடவை பார்த்திருப்பேன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி அதெல்லாம் எனக்கு பெரிய தாக்கம். தாத்தாவுடைய பல கட்டுரைகள் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க நீங்க படிக்கிறப்ப. கிட்டத்தட்ட அதை ஒட்டி தான் இன்னைக்கு இவர் பேசிட்டு இருக்கிறாருன்றப்ப அது உங்களுக்கு மனதுக்கு ஒரு நெருக்கமா இருக்குது. இது வந்து இந்த கொள்கை, இந்த சித்தாந்தம் தாத்தா பேசியது, தாத்தா அதுக்காக போராடியது, இது அப்படியே இங்க நடக்குதுன்றப்ப ரொம்ப நெருங்கி இருக்கீங்க கட்சிக்குள்ளார. ஆமா, ஏன்னா நான் ரொம்ப நாள் இல்ல, இப்போ சமீபமா தான் ஒரு 21க்கு அப்புறம் தான் தமிழ் தேசிய சித்தாந்தங்கள் அந்த செயல்பாடுகள் எல்லாமே தோண்டி துருவி படிக்க ஆரம்பிச்சதெல்லாம் ஒரு காலகட்டம். இங்க நமக்கு ஒரு நிறம் மாறுறது தெரியுது இந்த மண்ணுல, வேற இதெல்லாம் செயல்பாடுகள்லாம் வந்தது. நமக்கானதா இல்ல நிறம் மாறுது அதெல்லாம். அதுக்கப்புறம் அந்த உலக இதுலயும் கூட நமக்கு நம்மளுடைய தேசிய தலைவருடைய இதெல்லாம் பாக்குறோம், என்ன நடந்தது ஈழ உறவுகளுக்கெல்லாம். அந்த மாதிரியான ஒரு இது எல்லாம் வந்து அதற்கு அப்புறம் தான் அந்த புரிதல்லாம் வந்து அதுக்கப்புறம் புத்தகங்கள்லாம் நிறைய வாசிக்க ஆரம்பிச்சு. அது இந்த புத்தகங்கள் வாசிக்கிறதுன்றது கண்டிப்பா இங்க பதிவே பண்ணும். அண்ணனுடைய கட்சியை பத்தி சொல்லணும்னா, நீங்க கேட்டீங்க அண்ணனை பத்தி சொல்லணும்னு, எனக்கு என்ன பிரமிப்பா இருக்கும்னா, அந்த அலுவலகம் போனாலே எல்லா தம்பிகளும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுலயும் ஐயோ சில தம்பி எல்லாம் இருக்கிறாங்க, அந்த மகிழன் தம்பி எல்லாம் இருக்காருல்ல, ரொம்ப அநியாயம். அக்கா இந்த பக்கத்துல இத்தனாவது பேரால பாருங்க, அந்த 2வது லைன்ல என்ன எழுதிருக்குன்னு, ஐயோ தம்பி ஒன்ன அளவுக்கு படிக்க எல்லா புத்தகத்தையும் வாசிக்கக்கூடிய தம்பி மகிழன் அவங்கன்னு இல்லைங்க, அலுவலகத்துல எல்லாருமே புத்தகம் கையுமா தான் இருப்பாங்க. அப்ப அவங்க முன்னாடி நம்ம வாசிப்பெல்லாம் புத்தகமே ஆயுதமா இருக்கிறாங்க. கண்டிப்பா அதை வந்து ஊட்டுனது அண்ணன்னு தான் சொல்லுவேன். அண்ணன் இப்போ நாங்க அண்ணன் கிட்டயே பேசும்போது அண்ணன் அதான் சொல்லுவாங்க, சும்மா இந்த யூடியூப் பார்த்துட்டு எவனாவது என்ன திட்டுனானா போய் பார்க்கறது, நீங்க அவனுக்கு தான் காசு வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். அதை போய் இப்போ முதல்ல நல்லா படிங்க, படிக்க முடியலையா ஏதாவது எழுதுங்க, கவிதை எழுதுங்க, இல்லை ஒரு பாடல் இயற்றுங்க. அதுவும் உன்னால எதுவுமே பண்ண முடியல, படுத்து தூங்குற அதையாவது நிம்மதியா இருந்துவாரு. அப்படி ஒரு தன்னை வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி அந்த நெறிப்படுத்துறத வந்து அண்ணன்
தொடர்ந்து நல்ல புத்தகங்கள்லாம் சொல்வாரு நமக்கு. இந்த புத்தகம் போய் படிங்க. அது மேடையிலயும் சொல்லுவாங்க. ஸோ இந்த புத்தகம் படிங்க அப்படின்னு. அது மாதிரி அந்த இடத்துக்கு போகும்போதே எனக்கு வந்துட்டு நிறைய ஆச்சரியங்கள். அங்க இருக்க ஒழுங்கு, கட்டுப்பாடு. நான் முதல்ல இணைஞ்சதே வந்து அந்த பஞ்சமி நிலம் அந்த போராட்டம் போதுதான் கட்சியில இணைஞ்சேன். அப்ப பார்த்தப்போ அந்த ஒரு எல்லாரும் போராட்டத்துக்காக அங்க ஒரு நடந்து வந்துட்டு இருக்கோம். அந்த நடந்து வர்றதுல வந்து ஒரு வரிசைக்கு 4 பேர் பின்னால அந்த மாதிரிதான் ஒரு ஒழுங்கு இருக்கணும்னு ஒரு தடவை பொதுமக்களுக்கோ போக்குவரத்துக்கோ இடையூறு இருக்கக்கூடாது. ஒரு தடவை தான் சொன்னாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் அந்த இது கலையவே இல்லை. அந்த லைன் அதே மாதிரி தான் வந்தது. எனக்கு இதெல்லாம் பெரும் ஆச்சரியமா இருந்தது. எப்படி ஒரு கட்சி இந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு. ஒரு வார்த்தை தான் சொல்லப்படுது. இத்தனைக்கும் அண்ணன் யாருக்கும் நேரடியா கூப்பிட்டு சொல்றது இல்ல. அண்ணன் வந்து எப்பயுமே ஒரு ராணுவ ஒழுங்கு இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும்னு சொல்றதுனால இப்படி இருங்க, இப்படி பண்ணாதீங்கன்னு ஒரு இது சொல்றதுலயே இவ்வளவு பேர் இப்படி கேக்குறாங்கன்னா, இன்னும் அண்ணன் நேரா கூப்பிட்டாதான் அண்ணன் சொல்வாரு. நான் கூப்பிட்டு கூட இதெல்லாம் சொல்றதே இல்ல, என் தம்பிகளே தானா அந்த ஒரு ஒழுக்கத்தை நினைச்சு வந்துடுது தானா அப்படின்னு. ஏன்னா இந்த தமிழ்நாடு ஸ்டிக்கர் அப்பெல்லாம் அண்ணன் அதான் சொன்னாங்க. இதெல்லாம் தன்னெழுச்சியா என்னுடைய தம்பிகள். ஏன்னா நீ இன்னும் அண்ணனுடைய உண்மையான இது அண்ணன் வாங்க செய்யுங்கன்னுலாம் கூப்பிட்டாங்கன்னா அது பெரிய அலையாதான் இருக்கும். அப்படியெல்லாம் சொல்லி நடக்கல இந்த தமிழ்நாடு ஸ்டிக்கர்லாம். ஆனா எல்லா மாவட்டத்திலயும் நடந்தது. அந்த மாதிரி அது அந்த சித்தாந்தத்தை அண்ணன் அடி ஆழத்துல விதைக்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படி எனக்கு என்னன்னா சரியான இடத்துக்கு வந்திருக்கிறோம்னு உங்களுக்கு ஒரு என்ன தோணுதுங்களா? கண்டிப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஆனா இன்னும் புரிஞ்சுக்கலையே எல்லாருமேன்ற அந்த ஆதங்கமும் இருக்கு உங்களுக்கு. கண்டிப்பா. இப்படி ஒரு தலைவனை நம்ம வந்து கொண்டாடி நம்ம கூட இல்லாம சில காணொளிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். என் கையை இறுக பற்றிக்கோடா, நான் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன், என் உயிர் போனாலும் என் உடல் கூட உன் கூட வரும்லாம் அண்ணன் பேசுவாரு. அந்த மாதிரி அது வந்து பொய்யா வார்த்தைக்காக பேசுறதே கிடையாது. அவரு எந்த ஒரு தலைவன் சொல்லுவான், நீ வந்துட்டு இன்னைக்கு நான் இருப்பேன், ஆனா என்ன கொண்டாடாத, என்னுடைய கொள்கை என்னன்னு பாரு, அதுல நீ பண்ணு. இன்னைக்கு நான் இருப்பேன், நாளைக்கு வேற ஒருத்தர் வேற வருவார், என்ன தனி மனிதனை கொண்டாடாத, அத பண்ணாத அப்படின்றத தொடர்ந்து இப்ப கூட எங்க காஞ்சிபுரத்துல தம்பிகள்லாம் ரொம்ப அண்ணன் மேல ஆசைப்பட்டு அண்ணன் இப்படி சிம்மாசனத்துல உட்கார்ற மாதிரி எல்லாம் போஸ்டரை போட்டு விட்டாங்க. அப்படி போட்டு இந்த சைடு புலி அது இதுன்னு போட்டு விட்டானா அண்ணனுக்கு அனுப்பிச்சோன்ன, தங்கச்சி இதெல்லாம் பார்த்தா வேடிக்கையா இல்லையா அப்படின்னு, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னால அண்ணன் தெரியாம நடந்துருச்சு, கவனத்துக்கு வராம தம்பிகள். அதாவது தம்பிகளுக்கு அவ்வளவு ஆசை இருக்கு. ஆனா நீங்க அப்படிலாம் கொள்கைய பேசுங்க, கொள்கைய போடுங்க, தலைவர் என்ன சொன்னாரோ தலைவருடைய வரிகளை போடுங்க. இந்த மாதிரி எல்லாம் தன்னை முன்னிறுத்தாம இருக்கிற தலைவர் பண்றதெல்லாம் நீங்க வெளியில பார்க்கவே முடியாது. அதனால நீங்க சொன்ன மாதிரி மிகச்சரியான இடம்தான். ஆமா, அதுவும் நான் என்ன நினைப்பேன்னா, ரொம்ப கால தாமதமாயி நான்லாம் வந்துட்டேன் அப்படின்னு. ஏன்னா முன்னாடியே இன்னும் இளமையா, இப்போ கட்சியில பாத்தீங்கன்னா இளமையா இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் ஓடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இளமையில இருக்கவங்க எல்லாம் இன்னும் வந்தா இன்னும் நல்லது, நாளைய தமிழகத்துக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஒரு தமிழ் சமூகத்தினுடைய மிக பெரும் ஒரு அடையாளம் கியாபி ஐயா விஸ்வநாதன் அவர்கள். மிக பெரும் ஒரு ஆளுமை, முத்தமிழ் காவலர், இப்படின்னு ஒரு பன்முகத்தன்மை இந்த இனத்துக்காகவும் மொழிக்காகவும். அவர் கால்படாத மண் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த அதனுடைய பேத்தியாக நீங்கள் வந்து இந்த இளைய தலைமுறைக்கு, இந்த தமிழ் சமூகத்துக்கு, புலம்பெயர் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தாத்தா கிட்ட ஒரு தடவை கேட்டாங்க, நீங்க இளமையா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு தாத்தா சொன்னாங்க, தமிழ் பேசுறது தான் அப்படின்னு. தமிழ் பேச பேச தமிழ் உங்களை எப்பயும் இளமையாவே வச்சுக்கோன்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு அரசு ஒரு காரணமா இருக்கலாம். வாழ்ந்த 50 ஆண்டுகள்ல திராவிட அரசு வந்து தமிழுக்கோ தமிழருக்கோ தமிழர் உணவு முறையோ தமிழர் மருத்துவமோ எதுவுமே கடத்தல. அங்க வந்து ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கு. அது என்னையும் சேர்த்து சொல்வேன். நான் வாழ்ந்த காலத்துல கூட எங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வும் கிடையாது. நான் படிக்கிறப்பெல்லாம் வந்து தமிழ் படிக்கிறேன்னா கொஞ்சம் ஏளனமா தான் பார்த்தேன். ஓ, நீ இங்கிலீஷ் மீடியம்லாம் படிக்கலையா அப்படின்ற மாதிரின்ற, அதாவது தமிழ் பேசினாலே கொஞ்சம் கேவலம்ன்ற மாதிரி தான் இருந்தது. அப்படி ஒரு சமூகத்தை வந்து
ஒரு 50 ஆண்டு காலம் உருவாக்கி வச்சிருக்கோம். இதிலிருந்து வெளியில வரணும். நம்மளுடைய பெருமைகள் இப்போ அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய தமிழ் போராளிகள் எல்லாம் வெளியில தெரியுது. அது ஒரு பெரிய புரட்சி. அது அண்ணன் பின்னால நிக்க 1000 காரணங்கள் நம்ம சொல்லலாம். அதுல இது ஒரு காரணம். அதுல மிக முக்கிய காரணம் வந்து தேசிய தலைவரை எல்லாம் ஒவ்வொரு மக்களுக்கும் கொண்டு போய் பேசுனதும், கிராமம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து அதெல்லாம் வந்து யார் இவரு என்ன பண்ணாருன்னு தேடி நம்ம பிள்ளைகள் இன்னும் அந்த மண்ணிலேயே கூட, ஈழ மண்ணிலேயே கூட இவ்வளவு விழிப்புணர்வு இருக்கான்னு தெரியாது. ஆனா தமிழகத்துல எப்படி நம்மாழ்வார் ஐயா வந்து ஒரு இயற்கை விதைய விதைச்சாங்களோ அந்த மாதிரி அண்ணனோட பங்கெல்லாம் பெரும்பணி. அதெல்லாம் அப்படி இன்னும் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நான் ரொம்ப விரும்புறது என்னன்னா, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து தமிழில் பெயர் வைக்கணும். ஏன்னா என்னுடைய பெயர் வந்து சமஸ்கிருத பெயரா தான் இருந்தது. நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு 8 ஆண்டுகள் முன்னாடி மாத்திக்கிட்டேன். வெற்றி செல்வின்னு சொல்லி. அது போல அந்த புரிதல் வேணும் எல்லாருக்குமே. நம்மளுடைய பெயர் தமிழ்ல இருக்கணும். நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் வந்து தமிழ்ல வரணும். என்னன்னா எங்களுடைய கிராமத்துல குடமுழுக்கெல்லாம் இருக்கும்போது சமஸ்கிருதத்துல நடக்குது. நான் சொல்றேன், என்னம்மா இதெல்லாம் தமிழ்லயே இருக்குதே, தேவார திருவாசகம் பாடி பண்ணுமே, இதுல பண்றோமே நம்மன்னு கேட்டா அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் வேற கோயிலுக்குமா, இந்த கோயிலுக்கு இதுதான். அப்போ மக்களுடைய அடிமனதுல விதைச்சிடுறாங்க. பூஜை முறைகள்லாம் இந்த மொழி கிடையாது, அது அந்த மொழி தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதற்கான ஒரு விழிப்புணர்வெல்லாம் நமக்கு வரணும். நம்ம வீட்டு நல்ல நிகழ்வுகள், அந்த சடங்குகள் எல்லாம் பண்றது எல்லாமே தமிழ்ல இருக்கணும். தமிழ்ல இந்த அடிப்படை மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு தமிழனும் பின்பற்றணும்ன்றது எங்கள் வீட்டுல எல்லாமே தமிழ் முறைப்படி தான் செய்வோம். அதை எல்லாரும் பின்பற்றணும் கண்டிப்பா. ஏன்னா நமக்கு நம் தாய் தந்தையர்கிட்ட நம்ம பேசுற மொழி எதுவோ இறைவன்கிட்டையும் நம்ம பேசுறது அதுவாதான் இருக்கணும். அதுக்கு நமக்கு இன்னொரு மொழி தேவையில்லைன்னு. ஏன்னா மண் நம்மளுது, கட்டுனது நாம, எல்லாமே செய்தது நாமன்ற போது அப்ப மொழி மட்டும் எப்படி? அதுல இன்னொரு ஒரு பெரும் கொடுமை என்னன்னா, முருகனுக்கே இவங்களுடைய வழிபாடு குடமுழுக்கு எல்லாமே சமஸ்கிருதத்துல. தமிழ் கடவுள்னு அறியப்பட்ட அவருக்கே இந்த நிலைமைனா நம்ம எல்லாம் என்ன பண்றது? அப்புறம் நிறைய இறைவன் இறைவி பெயர் மாற்றம், அதெல்லாம் நான் அன்னைக்கெல்லாம் அண்ணன்ட்ட பேசும்போது, அண்ணன் நிறைய விஷயங்கள் இருக்கேங்கண்ணே, வருவோம்டா நம்ம ஆட்சிக்கு எல்லாம் பண்ணுவோம்னு. அது மாதிரி அண்ணனுக்கான தேவை இங்க உண்மையிலுமே ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த தமிழ் இதுல அரசியலுக்கு வந்துட்டு இப்ப தேர்தல் காலத்துல வேட்பாளராக நிக்கிறீங்க காஞ்சிபுரம். அது திராவிட கட்சியினுடைய மிக பெரும் ஒரு ஆளுமை, மிக பெரும் ஒரு விதை இருந்த அறிஞர் அண்ணா அவர்களுடைய மண் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீங்க தமிழ் தேசியத்தினுடைய ஒரு வேட்பாளராக இருக்கிறீங்க. எப்படி எடுத்துக்கிறீங்க? அங்க என்ன பிரச்சாரத்தை முன்வைக்க போறீங்கம்மா? இப்போ நம்ம தொடங்கிட்டோம், நம்ம எல்லாம் பண்றோம். மக்கள் வந்து பெரிய ஒரு சோர்வுல இருக்காங்க. இப்போ பிரச்சாரம் பண்ணும்போது உள்ள போய் பார்க்கும்போது அதுதான் நான் சொன்னேன். அதாவது எங்களுக்கு வேலையை வந்து அண்ணன் ரொம்ப சுலபமா வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் விஷயம் தெரியுது. அண்ணன் பேசி பேசி ஒரு பெரிய மாறுதலை மண்ணுல உருவாக்கி தான் வச்சிருக்காங்க. இப்ப எங்களோட பணி என்னன்னா, இன்னும் கொஞ்சம் அதை பிடிச்சு தள்ளுற பணியாதான் எங்களுக்கு இருக்கு. அப்போ அந்த விழிப்புணர்வு எல்லாரிடமும் இருக்கு. இப்போ இதுல என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, 2 திராவிட கட்சிகளும் கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி தன்கிட்ட ஆட்கள் வச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு அதிமுக காரரே என்கிட்ட சொல்றாரு, ஆமா தப்பாதான் இருக்குது, சரியில்லைதான், என்ன பண்றது, பழகிருச்சு, அதுக்காக போடுறோம். நான் சொன்னேன், ஐயா இல்லம்மா நான் ஒருத்தர் மாத்துறதுல என்ன அப்படின்னு கேக்குறாரு. நான் சொன்னேன், இல்லைங்கய்யா அந்த ஒண்ணு போதுங்க எனக்கு, நீங்க முதல்ல உங்களத மாத்தி போடுங்க. அந்த மாதிரி புரிதலோட தவறு செய்யறாங்க இப்பெல்லாம் அவங்க. ஸோ தெரியுது 2 பேருக்கும் இவர் தான் ஒரே தீர்வுன்னு. இதே மாதிரி வந்து சொல்றாங்க. ஒருத்தர் ஒரு தம்பி இன்னொரு திராவிட கட்சியில இருக்கிறாரு, அவர் வந்து அப்படிதான் சொல்றாரு, நான் என்னது மாத்தி போட முடியாது, என் குடும்பத்துல பேசி அவங்க போடுறாங்கன்னா நான் தடை சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்க எடுக்கிறது வந்து ஒரு உண்மையான அரசியல், தமிழுக்கான அரசியல் தேவைதான் அப்படின்னு வழி விடுறாங்க அவங்க எல்லாம். ஆனா குடும்பத்துல நான் சொல்றேன், நான் ஓட்டு போட்டுறேன், தன்னுடையதை வந்து அவர் அதுக்குதான் போடுவாருன்றாரு, அவர் சார்ந்த கட்சிக்கு. ஆனா நீங்க பேசிக்கலாம், என் குடும்பம் உங்க பேச்ச கேட்டு மாறுறாங்க, என் மகனோ மகளோ அப்படின்றத நான் தடை சொல்ல மாட்டேன், இந்த உங்களுடைய அரசியல் எங்களுக்கு தேவைன்றாரு அவரு. இது நீங்க என்ன மாத்திக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏனோ அவங்க பழைய
ஆட்களோட பயணப்பட்டிருக்கிற அந்த ஒரு நினைவுக்காக அவங்க கை கட்டி போட்ட மாதிரி இருக்கு. ஆனா சொல்றாரு, வாயை திறந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மண்ணுக்கான அரசியல் நீங்க பேசுறீங்க, தமிழ் ம். மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் இன்னைக்கு யாருமே பேசல, அவர் ஒருத்தர் தான் பேசுறாரு, ம். அதனால நீங்க வந்துட்டு பேசுங்க. அவங்க பாடினா நான் முன்னெல்லாம் இந்த குடும்பமே, நாங்க குடும்பமேன்னு வாங்கல, இப்ப அது மாறிடுச்சு. ம். நாங்க பரம்பரையா குடும்பமா பரம்பரையா அது இல்ல, உடைஞ்சு அது இருக்குன்றீங்களா? உடைஞ்சிருக்கு, நல்லா உடைஞ்சிருக்கு. ஓ. கண்ணு முன்னாடியே தெரியுது. ம். இன்னொரு தம்பிலாம் காஞ்சிபுரத்துல பாக்குறீங்க? கண்டிப்பா, கண்டிப்பா. இன்னொரு தம்பிலாம் அதுவும் காஞ்சில வந்து இப்ப நம்ம நாம் தமிழர் இருக்க எல்லா தம்பியோட பின்புலமும் ஏதோ திராவிட கட்சியோட இல்ல, தொடர்பு எல்லாருக்கும் அங்க இருந்தது. அங்க. 2009க்கு பிறகுதானே மாறுது அரசியல் அதனால களம். வீட்ல இருக்காங்க. அப்பா, பெரியப்பா, சித்தப்பா யாராவது ம். ஒருத்தர் இருக்கிற வீட்டு பிள்ளைகள் தான் வர்றாங்க. ம். ஸோ அதனால அவங்க ஆனா அப்படியே பயணிக்கிறாங்க. அவங்க ம். முதல் தலைமுறை அப்படியே இருந்தாலும் இந்த பிள்ளைகள் நமக்காக வேலை செய்றாங்க. அதுல குடும்பத்துல அவங்க ஒண்ணும் சொல்றதில்ல. ம். பாராட்ட வேற செய்றாங்க. அதனால களம் நல்லா மாறி இருக்கு. ம். என்ன ஒரே இதுன்னா, நமக்கு அந்த மீடியா வெளிச்சம் இன்னும் பத்தவே மாட்டேங்குது. அது ம். நம்மளுடைய ஊடக பலம் இல்ல, குறைவா குரல் இருக்கு. வந்து வெளியில தெரியவே மாட்டேங்குது. நம்ம என்ன பேசுறோம், ம். போய் சேர்றது கொஞ்சம் கடினமா இருக்கு. ம். அது பொருளாதாரம் ஒரு பெரும் ஒரு பக்கம் அது பெரிய தடையா விஷயம். இருக்குது. ம். அண்ணனுக்கெல்லாம் நீங்க பொருளாதாரம் குடுத்துட்டீங்கன்னா, அண்ணன் தான் சிஎம். ம். அது அந்த அந்த ஒரு இறுக்கம் நம்மகிட்ட இருக்கதான் செய்யுது. அதான் பெரும் பல கோடிகளை வந்து ஒரு தொகுதிக்கு இறக்குற திராவிட கட்சிகளுக்கு மத்தியில மக்கள்கிட்டயே காசு வாங்கிக்கிட்டு அரசியல் பண்றதுன்றது ஒரு பெரிய போராட்டம் தான். அது வித்தியாசமா இருக்கு. மக்களும் அதை ஓரளவுக்கு ஏற்க தொடங்கியிருக்கிறாங்கல்ல உங்கள இப்ப? கண்டிப்பா. அதுலயும் இல்லாம இப்போ நீங்க நம்ம கட்சியில பயணிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எளிய பின்புலத்துல இருந்து வர்றவங்க தான். ம். அவங்களே தன்னுடைய கை காசு போட்டு, அதிலேயே அவங்க ஐடில வேலை செய்ற தம்பியா இருந்தாலும், அவரே இரவு போய் போஸ்டர் ஒட்டிட்டு வர்றது, ம். அந்த மாதிரி. அதனால மத்த கட்சியில இருக்கிறவங்கலாம் வந்து, "டேய் அந்த கட்சி உனக்கு என்னதான்டா தருது? ஏன்டா அதுக்கு இப்படி போய் உழைக்கிறீங்க?" அப்படின்னுலாம் கிண்டலே பண்றாங்க. கேட்கறாங்க. கிண்டலே ம். பண்றாங்க எல்லாம். ம். அப்போ நம்ம யாருக்காக நிக்கிறோம் அப்படின்னா, நம்ம பிள்ளைகள் அடுத்த தலைமுறை வர்றவங்களுக்காக, இந்த ம். மண்ண காப்பாத்தணும், இந்த மொழிய காப்பாத்தணும் அப்படின்னு நிக்கிறதுனால, நல்லா அந்த அண்ணன் வளர்ப்புல வந்து எந்த பிள்ளையும் சோடையே போனதில்ல. ம். கொண்ட கொள்கையில விட்டே கொடுக்க மாட்டாங்க யாருமே. ம். ஸோ அந்த உறுதியான கொள்கை பிடிப்பு தான். ஸோ ம். இப்போ நான் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, விலகி போறாங்கன்னா கூட வெளியிலேயே நிக்கிறாங்களே ஒழிய, ம். மாற்றுக் கட்சி போறதெல்லாம் வாய்ப்பே இல்லாம இருக்கு. ம். அந்த மாதிரி என்ன பிரச்சாரத்தை கொண்டு போறீங்க மக்கள் கிட்ட நீங்க? எங்க குறிப்பா எங்க காஞ்சிபுரம்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு விவசாயம், நெசவு சார்ந்த பூமி அது. ம். அதுல விவசாயத்துக்கு ரொம்ப கடினமா இருக்கு. இப்போ நீங்க கூட பார்த்துருக்கலாம். இந்த மழை பெய்தபோது, அப்ப அடுக்கி வச்ச ஃபுல் நெல் மூட்டைகள் எல்லாமே வளைஞ்சு போனது. முளைச்சிருந்தது. முளைச்சிருந்தது. ம். அதெல்லாம் ரொம்ப வேதனையான விஷயம். அதான் ம். அண்ணன் சொல்றாரு, நம்ம பயிர் பண்ணி வச்ச அந்த நெல்லையெல்லாம் விளைக்க விட்டுட்டு, ஆந்திராலேருந்து மறுபடியும் நீங்க நெல்லு வாங்குறீங்கன்னா என்ன பண்றதுன்னு. அது மாதிரி முழுக்க முழுக்க அரசியலா தான் இருக்கு. மக்களுக்கு செய்யணுன்றது இல்லாம, இந்த கமிஷன் பார்க்கறதுல இருக்க அந்த ஆர்வம் இருக்குதுல்ல அவங்களுக்கு, ம். அது ரொம்ப வேதனையா தான் இருக்கு. மக்களுக்கான அரசியலே இங்க. இத பத்தி மக்கள்கிட்ட பேசுறீங்களா நீங்க? ஆமாமா. ஓ. போற இடத்துல எல்லாம். என்ன அதுலயும் வேற என்ன நமக்கு விவசாயியே சின்னமா வந்திருக்காரு. ம். ஸோ எல்லா விவசாயிகள் கிட்டயும் போகும்போது, அம்மா விவசாயி தாம்மா விவசாயிக்காக நிப்பான்னு பேசுறது நமக்கு பெரிய பலமா இருக்கு. ம். புரிஞ்சுக்கிறாங்க எல்லாருமே இப்போ இந்த காலத்துல. அதனால விவசாயம் சார்ந்து நிறைய செய்ய வேண்டியிருக்கு. அப்புறம் இப்போ நெசவு சார்ந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தங்கம் விலையெல்லாம் ஏறணும்னா, அவங்களோட ஜரிகை விலையும் ஏறிடுச்சு, நூல் விலையும் ஏறிடுச்சு. ரொம்ப சிரமப்படுறாங்க. அங்கேயும் அங்க ஒரு ஊழல் இருக்கு. அந்த கோஆப்பரேட்டிவ் சொசைட்டிலேருந்து அது வாங்குற பட்டு கூட்டுறவு அது ஒரு கமிஷன். அதான் சொன்னேனே, திராவிட கட்சினாலே கமிஷன் கட்சின்னே வைக்கலாம். எல்லாத்துலயும்ங்க. அது ம். மக்களுக்கு போயே சேர மாட்டேங்குது. திணறாங்க, சிரமப்படுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ம். அந்த வேலை செய்றவங்கலாம் விட்டுட்டு போயிருவாங்க. இப்பவே பாதிக்கு பாதி அவங்க தலைமுறையில தொழிலை விட்டு வெளியேறிடுறாங்க. போயிட்டாங்க. பாதி பேர் போயிட்டாங்க. அதுதான் அண்ணன் சொல்லிட்டே இருக்காரு. ம். நம்ம வர்றதுக்குள்ளர எல்லாம் முடிச்சிருவாங்க போல இருக்கு எல்லாத்தையும். அதுக்கு முன்னாடி நம்ம முழிச்சுக்கணும், வேலை செய்யணுன்றது. ம். அதெல்லாம் பெரிய வருத்தமான விஷயம் தான். ஏன்னா அவங்களால நிக்க முடிய மாட்டேங்குது. ம். எப்படி விவசாய நிலத்திலயும் நிக்க முடியலையோ, விவசாயமும் நான் நம்மாழ்வார் ஐயாவோட பயணப்பட்டதுனால, விவசாயமும் அது வந்து ஒரு திட்டமிட்ட மக்கள நசுக்கிற வேலை தான். ஏன்னா ம். அவங்க வந்துட்டு அந்த செயற்கை உரங்கள் அத போடுறதும், அந்த பூச்சிக்கொல்லி இதுக்கான செலவ பார்த்தீங்கன்னா பெரும் செலவு.
நம்மாழ்வார் என்ன சொல்லுவாரு, அந்த 2 செலவையும் எடுத்துட்டு நீனு பண்ணணும்னு வரும். அப்போ இப்போ என்ன பண்ணிவிட்டாங்க, இந்த ஏக்கருக்கு இத்தனை மூட்டை நாங்க காட்டுறோம்னு, நீ அதை காட்டுறதுக்கு இந்த உரங்கள் எல்லாம் பயன்படுத்தணும், அது கம்மியா வரட்டும், ஆனா இந்த செலவே இல்லைன்னா அப்போ ஒரு லாபம் வரும் தானே அப்படின்னு அத வந்து அரசு கொண்டு செலுத்துறதுல நமக்கு மக்கள் கிட்ட பேசுறீங்களா? கண்டிப்பா. நான் என்னோட கிராமம், நான் இருக்கிறது கிராமம் தான், மக்கள்கிட்ட. ஆனா எங்க இது இங்க இடிக்குதுன்னா, நம்மளுடைய அரசு பணி நியமிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர்லாம், அவங்களே இதை பத்தி பேச மாட்டேன்றாங்க. அவங்களே இந்த உரத்தை போடு, அந்த உரத்தை போடு, இந்த மாதிரி அதுக்கு தானே நியமிக்கப்பட்டிருக்காங்க. அங்க ஒரு அதிகாரிகள்ன்றது அங்க ஒரு மருந்து விற்பனை கூடத்துக்காக தான். அங்க ஒரு அரசியல் இருக்குன்ற, அதனாலதான் சொல்றேன். இப்ப அண்ணன் வராம இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்கு. எதையுமே நம்மளால கை வைக்க முடிய மாட்டேங்குது, மாத்த முடிய மாட்டேங்குது. இந்த மண்ணுக்கான ஒரு விழிப்பு ஒண்ணு வரணும் அப்படின்னா, அண்ணன் சொல்ற மாதிரி ஆட்சி மாற்றம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, அந்த ஆட்சி முறையில ஒரு மாற்றம் வரும்போது தான் விடிவு வரும்ன்றது எல்லாத்துலயும். அதே போல இது விவசாயம் சார்ந்த பிரச்சனை இருக்கு, நெசவு சார்ந்து பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரம் ஒரு கோயில் நகரம், கோயில்கள் நிறைய இருக்கிற ஒரு சந்தில போய் இப்படி இடிச்சுக்கிட்டீங்கன்னா அங்க ஒரு கோயில் இருக்கு, அதுக்கு அவ்வளவு மக்கள் வர்றாங்க. ஆனா பாருங்க, நாடு அந்த காஞ்சிபுரம் ஃபுல்லாவே குப்பை குளமாவே இருக்குது. இப்போ அவ்வளோ வர்ற அந்த மக்களை இவங்களால சமாளிக்க முடியல. அந்த குப்பை சார்ந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற அந்த திராவிட கட்சிக்குள்ளரையே அந்த டெண்டர் எடுக்கிறதுல பிரச்சனையாம ஒருத்தன் கூட ஒருத்தன் சண்டை போட்டு மொத்தத்துல ஊரை இது பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் குப்பை மேலாண்மை எல்லாம் பிரிக்க அது செய்யறதெல்லாம் பெரியது. அதனால என்ன ஆகுதுன்னா, நீர் கெட்டு போகுது, ரோடு மேலேயே இருக்குதுங்க. அது குறிப்பா அந்த பள்ளி கல்லூரி இருக்கிற இடங்கள், மக்கள் கூடுற இடங்கள், கோயில் இருக்கிற இடங்கள்லாம் நடு ரோட்லயே நீங்க இருக்கு. அது அப்புறமேல்ட்டு அண்ணன் சொன்ன மாதிரி மேய்ச்சலுக்கான இடமே கிடையாது. ஊர் ஃபுல்லாவே ஆடு மாடுகள்லாம் சாலைகள்லயே சுத்த வேண்டியது. அதுல இந்த குப்பைகளை தான் பாவம் அதுவும் சாப்பிடுது. நம்ம செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கு. அதே இல்ல, இதெல்லாம் மக்கள் கிட்ட நீங்க இப்ப பிரச்சாரம் பண்றீங்கல்லம்மா, அவங்க மக்கள் அவங்களுடைய இந்த ரியாக்ஷன் சொல்லுவாங்களா, என்னவா அவங்கள பாக்குறாங்க, இதெல்லாம் சொல்லும் போது அவங்க என்னவா பாக்குறாங்க, அவங்கள எப்படி அவங்க இதுல இன்னொரு சிக்கலும் இருக்கு. இப்போ நம்ம இந்த காஞ்சிபுரம் முழுக்கவே வந்துட்டு கிராமங்கள் சூழ்ந்த பகுதியா இருக்கு. ஒரு கிராமத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த கிராமத்துல அவங்களோட அங்காளி பங்காளி தான் இருக்காங்க, அந்த ஒரு கிராமம் முழுக்கவே. அது இவ்வளவு நாட்கள் ஒரு திராவிட கோட்டையா கட்டமைச்சிருக்குது. அந்த ஒரு கோட்டையை உடைச்சு அதுலேருந்து நமக்கு ஒருத்தர் 2 பேர் வர்றதே பெரிய சவாலா இருக்கு. அவங்க புரியுதுன்றாங்க, தெரியுதுன்றாங்க, ஆனா வரமாட்டேன்றாங்க. அந்த இதுல சிக்குண்டு நல்லா தெரியுது, தெரியலன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன் நானு, புரிஞ்சுக்கிடுறாங்க. ஆனா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான சிக்கல் அவங்க கிட்ட. ஒரு அம்மா என்கிட்ட என்ன சொல்றாங்க, நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறீங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருது யார் யார் ஓட்டு போடலன்னு, என் மச்சங்காரன் திட்டுறான், போன தடவை நான் போட்டேன் மாட்டிக்கிட்டேன்னுலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி கணக்கெடுத்து பாக்குறாங்க, ஊருக்குள்ள பூத்துல எத்தனை ஓட்டு வந்திருக்கு, ஏன் வரல அப்படின்ற, இந்த வார்டுல அந்த ஓட்டு யாரா இருக்குன்னு போய் பேசுறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் நாம் தமிழர்ல இருக்காருன்னா அது மாதிரி கூப்பிட்டு மிரட்டுற அந்த இதெல்லாம் வேற இருக்கு. இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு பாக்குறப்ப அந்த களம், கடந்த காலத்தை விட இப்ப எப்படி நீங்க பாக்குறீங்க? இப்போ புதுதா ஒரு கட்சி வந்திருக்குது இல்லைங்களா, அந்த கட்சிக்கு இளம் தலைமுறை எல்லாம் புரிதல் இல்லாம ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கிறாங்க. அது நமக்கான ஓட்டு இல்லைன்னாலும் பெரும் வாரியான அது ஒரு மாயை அங்க போயிட்டு இருக்கு, களத்துல இருக்கு, அவங்க இருக்காங்க. அது இல்லாம எப்பயும் போல இருக்கிற அந்த நாம் தமிழர் கட்சி எப்படி பாக்குறாங்க மக்கள்? நாங்க எங்களுக்கு இருக்க தைரியம் மாதிரி யாருக்குமே இருக்காது. எங்களுக்கான ஓட்டு சிதறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்க இப்போ வளர்றதுல இல்லை, ஏன்னா நிறைய பேர் வர்றாங்க, மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் இப்போ எங்களை நோக்கி திரும்பி வர்றாங்க. நாங்க அலுவலகத்துல இருக்கும்போது தானா இணையறாங்க எல்லாருமே காஞ்சிபுரத்துல. ஆமா, அந்த ஒரு மாற்றம் தெரியுது, மாற்றம் வருது, அதெல்லாம் இருக்கு. அந்த நம்ம இப்போ அதுல இருந்து உயர்வோன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என்ன ஒரு பெரிய ஒரு உயர்வு வந்திருக்கும் நமக்கு, அந்த இதுல கொஞ்சம் கம்மியாகுதுன்னு அந்த ஒரு இது இருக்கு. ஆனா உயர்றதுல மாற்று கருத்தே இல்லை. சரி, தொடர்ந்து நம்ம தேர்தல் களத்துல திரும்ப சந்திப்போம். ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்கய்யா, வணக்கம்.